பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம் என்ற வரிகளுக்கு பொருந்த எங்கள் விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்று சிறப்புரையாற்ற சுபாஷ் மணி அவர்களை அழைக்கிறோம். இவர் இந்தியாவின் முதல் டான் ஆசிரியர், மந்த்ராலயா நேச்சுரோபதி யோகா அண்ட் ஹோலிஸ்டிக் இன்டர்நேஷனல் சென்னை. மாலை வணக்கங்கள். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதலெனும் பாறை தாக்கி மறியும்போது அறியவன்னா உனையென்னும் உணர்வு நல்காய் ஒற்றியூர் உடைய கோவை. திருவொற்றியூர்லேருந்து என்னோட நேட்டிவ்ங்க, அதனால ஒற்றீஸ்வரர் படம்பக்கநாதர்னு சொல்லுவாங்க. பட்டினத்தாருடைய ஜீவசமாதி இருக்கிற இடம். ராமலிங்க சுவாமிகள் வடலூர்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் சங்கம் நிறுவியது திருவொற்றியூரில் தான். அதுக்கப்புறம் தான் அவர் ஜீவசமாதி வந்து அங்கே போனது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். பூலகில் இது சிவலோகம் என்று மெய்தவத்தோர் இயம்பும் ஒற்றியூரே பட்டினத்தார் பாடியிருக்காருங்க. ஆமாம், கண்ணதாசன். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்பரண்டம் யூனிவர்சல்ன்ற ஒரு கம்பெனியில் சாதாரண எம்ப்ளாயி, சாரி டு சே இட்ஸ் செட்டியார் பெஸ்ட் கம்பெனி. அதனால அவருக்கு அங்கே காரைக்குடியிலேருந்து யார் போனாலும் வேலை போட்டு கொடுத்துருவாங்க அங்கே. அதனால அது கம்யூனிட்டி பேஸ்டில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு இடத்துல பட்டினத்தாருடைய ஜீவசமாதியில் ஒரு ராத்திரியில் நடந்த ஒரு அற்புதத்தில் உருவானவர் தான் கண்ணதாசன் என்ற மாபெரும் மனிதர். இல்லை, இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ 15 நாட்கள் நீர் ஆகாரம் இல்லை, நீர் மட்டுமே தான் ஆகாரம் முடிச்சு இன்னைக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னி அங்கேருந்து எங்கள் மேடம் கொஞ்சம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சேஃபாக போயிட்டுருக்கீங்களா, சேஃபாக போயிட்டுருக்கீங்கன்னா. முதல் 15 நாள் கழிச்சு ஜேர்னி பண்ணுறேன். இந்த மாதிரி வருஷம் பண்ணுறது நம்ம வழக்கம்தான். இந்த முதல் நிகழ்வாக இந்த இடத்துல வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில் டான் தெரப்பி, தண்டுவட சீராக்கம் குறித்து இன்று இங்கே லான்ச் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் முதல் நிகழ்வாக எனக்கு கொடுத்தமைக்காக திரு சிவசங்கர், பேபி லலிதா அண்ட் புஷ்கர்ணி மேடம் அண்ட் தமிழ்மணி இவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ டாக் அபவுட் டான் மெத்தட். அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாரும் வெவ்வேறு அலோபதியிலேருந்து வந்திருக்காங்க, நேச்சுரோபதி இருக்கிறோம், இன்னும் ஆயுர்வேதா சித்தாலாம் இருக்கிறாங்களாம்மா? ஓகே, ஸோ வெரி குட் வெரி குட். இருந்தாலும் ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எந்த மருத்துவம் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? சிண்டு முடிக்கிற வேலை, கொஞ்சம் சிண்டு முடிக்கிற வேலை. எந்த மருத்துவம் சிறந்தது? அலோபதியா, ஆயுர்வேதாவா, சித்தாவா, யுனானியா, ஹோமியோபதியா, நேச்சுரோபதியா, அக்குபஞ்சரா, சூஜோகா, ரிஃப்ளெக்ஸாலஜியா, பிராணிக்கிலிங்கா, ரேக்கியா, வாட் நாட் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதுல எந்த மருத்துவம் சிறந்தது? இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவங்கள்னாக்கா 6 தான் இல்லையா? ஆயுஷ் பிளஸ் அலோபதி பிளஸ் ஆயுஷ். இதுல எந்த மருத்துவம் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? மேடம் கொஸ்டின் நான் அவங்ககிட்ட கேட்டேன். சரிங்க, நம்ம யாராவது நம்மிடம் இந்த கேள்வி எழுப்பினால், எந்த மருத்துவம் சிறந்த மருத்துவம் என்ற கேள்வி எழுப்பினால் தயவு செய்து சொல்லுங்கள், இந்த கேள்வியே தவறு என்று சொல்லுங்கள். எந்த மருத்துவம் சிறந்தது என்ற கேள்வியே தவறு என்று சொல்லுங்கள். அப்ப எது சார் சரி? எந்த மருத்துவமும் அவசியப்படாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால் அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்வதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? நம்மளை வழிகாட்டுவர்கள் இருக்கின்றார்களா? எங்கள் மருத்துவம் சிறந்தது என்று சொல்லும் மருத்துவர்கள் இருக்கின்றோம். எங்கள் மருத்துவமனை சிறந்தது என்று சொல்கின்ற மருத்துவம் இருக்கின்றோம். ஆனால் நான் நிச்சயமாக நம்புகின்றேன், நிச்சயமாக எனக்கு தெரியும், புஷ்கர்ணியும் தமிழ்மணியும் இங்கு நீங்கள் வந்தால் மருத்துவம் அவசியப்படாத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். அதுதான் நமக்கு வேணும். ஃபேமிலிக்கு ஒரு நம்ம இன்னைக்கு பழகிட்டோம் ஃபேமிலி டாக்டர்னு சொல்றதுக்கு இல்லையா? ஃபேமிலிக்கு செஃப் வச்சுக்கணும், ஃபேமிலிக்கு டிரைவர் வச்சுக்கணும், ஆனா ஃபேமிலிக்கு டாக்டர் வச்சுக்க கூடாது. ஃபேமிலிக்கு டாக்டர் தான் என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்துல யாருக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியாதுன்னு, அதனால ஒருத்தர் கையில கெட்டினா பிடிச்சி வச்சிருக்கோம்னு அர்த்தம்.
அந்த வாழ்க்கை வாழ்க்கை இல்லைங்க. அந்த வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. நாங்கள் வாழ்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், நோயற்று வாழ்வோம், மருத்துவமும் மருத்துவமனையும் அவசியப்படாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். பெரிய சாதனையா நினைச்சிட போறீங்க. இது பெரிய சாதனை நினைச்சிட போறீங்க. நாம குரங்குல தான் வந்தோம்னு சொல்றாரு இல்லையா டார்வின், இல்லையா டார்வின் தியரி தானே இல்லையா, குரங்குல தான் வந்தோம்னு சொல்றோம். குரங்கு வரைக்கும் நம்ம இந்த அவசியப்படாம தான் வாழ்ந்துருக்கோம். குரங்குக்கு லம்பர் ஸ்பாண்டிலிட்டிஸ் இல்லைங்க. இன்னும் மரத்துக்கு மரம் ஜாலியா தாவின்னு தான் இருக்கு. எப்பயாவது பூனையோ நாயோ பார்த்துருக்கீங்களா? தன்னோட இணையை கூட்டு போய் டாக்டர் நிறுத்தி இன்ஃபெக்ட் கிளினிக்ல, டாக்டர் இதை குட்டி போட மாட்டா அப்படின்னு. நோ சான்ஸ், வாய்ப்பே கிடையாது. 6வது அறிவு வந்த பிறகு நாம் தோற்று இருக்கின்றோம். மருத்துவங்கள் அவசியப்படுறதுன்ற ஒரு நிலைமை மாறி 10 ஊருக்கு ஒரு வைத்தியம் இருந்தது போய் தெருவுக்கு வீட்டுக்கே நம்மள ஒருத்தர் டாக்டர் ஆக்கிட்டா நல்லா இருக்கும் நமக்கு தோணுது. அவ்வளவு தூரம் மருத்துவம் நமக்கு பிடிச்சி போயிருந்து மருத்துவம் தான் நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சா, வீட்டுல எல்லாருக்கும் ஒரு கார் இருந்தா சந்தோஷம் தானே? எந்த கார் இருந்தா சந்தோஷம்? ஏதாவது ஒரு கார் இருந்தா போதுமா? ஏதாவது ஒரு கார் இருந்தா உடனே ஒரு பென்ஸ் தான் நல்லா இருக்குன்னு தோணும், ஒரு ஆடி இருந்தா நல்லா இருக்குன்னு தோணும் இல்லையா? ஆனா அவசரத்துக்கு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டா எந்த கார் வரும்? 108 தானே, 108 தானே. அப்ப அவசரத்துக்கு உதவுறது 108 தானேப்பா நமக்கு. அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டா 108 தானே. அப்ப பேசாம எல்லாரும் வீட்டுல அளவுக்கு ஒரு 108 வாங்கி நிறுத்திக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நமக்கு. அந்த முடிவுக்கு வருவோமோ அப்ப அபசகனம் சொல்லிடுவோம்ல இல்லையா? அவசரத்துக்கு உதவுற டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே மருத்துவரை உருவாக்குவோம் என்ற நிலை தவறு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு நோய் இல்லாம வாழ்ந்தாதாங்க மருத்துவர் இல்லாம வாழ முடியும். நோய் இல்லாம வாழ முடியும் அந்த உத்தரவாதம் இருக்கா நமக்கு? நோய் இல்லாம வாழ்ந்துருவோமா? முடியாதா? பாருங்க, வாழ்ந்து 4வது 4th ஃபேஸ்ல இருக்காரு, அவரே சொல்றாரு முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. பிளீஸ் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த மாதிரி எண்ணத்தை விட்டு போகக்கூடாது. மருத்துவம் இல்லாமல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக எங்களால் வாழ முடியும். டான் இதுல என்ன ரோல் பிளே பண்ண? 3 விஷயம் தேவைப்படுதுங்க. டாக்டர் பார்க்க வேணாம் என் வாழ்க்கையில அப்படின்னா, மருத்துவ நோய் இல்லாம வாழணும்னா 3 விஷயம் தேவைப்படுதுங்க. ஆல்ரெடி வேணி மேம் சொன்ன மாதிரி தான். ஒன்று உணவுங்க. என்ன உள்ள போகுதுங்கிறதுல ஒரு கான்சியஸ் வேணுங்க. கான்சியஸ் ஈட்டிங், வைஸ் ஈட்டிங் வேணுங்க. பசிக்கு சாப்பிட்டேன், பிடிச்சதை சாப்பிட்டேன். இப்போ கூட நான் இன்னைக்கு காலையில ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் பெங்களூர் அவங்களுக்காக கன்சல்டேஷன் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்காக தான், சின்ன பிள்ளைங்க எல்லாம் 10வது 7வது படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்கா, உன் ஃபுட்டை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றேன்னு கேட்டேன். இதைதான் சாப்பிட போறேன்றது எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ற அப்படின்னு கேட்டா, அந்த பேச எது பிடிக்குதோ அதை சாப்பிடுவேன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் யூ ஆர் சூசிங் யுவர் ஃபுட் பேஸ்ட் ஆன் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேன், இது பிடிக்கல நான் சாப்பிட மாட்டேன். பிடிச்சது பிடிக்கலையான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிற விஷயம் உனது உணவு அல்ல. எங்க அப்ப என்ன வச்சு தேர்ந்தெடுக்கலாம்? எதை பேஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கு இன்னும் 2 வார்த்தை இருக்கு. பிடிச்சதா பிடிக்கலையான்றது இல்ல. டாஸ்மாக்ல போனா குடிச்சா லிவர் கெடுன்னு உள்ள போற எல்லாருக்கும் தெரியும். லிவர் போயிருந்தா கண்ணு ஏன்பா உள்ள போய் குடிக்கிறேன்னு கேட்டா அவன் சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு பிடிக்குது நான் குடிக்கிறேன். ஸ்மோக் பண்ண என்ன ஆகுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் பண்ற? எனக்கு பிடிச்சிருக்கு நான் குடிக்கிறேன். அப்போ பிடிச்சது சாராயம் குடிக்கிறேன், பிடிச்சது சிகரெட் பிடிப்பேன், நான் பிடிச்சது சாப்பிடுவேன்னா நம்ம சாப்பாடை எது கூட கம்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேன், இது எனக்கு பிடிக்காது. அம்மா கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க, அப்பா போய் சந்தையில நின்று ஆர்கானிக்கா தேடி வாங்கி வந்திருப்பாரு. இதை எப்படி சமைச்சா இதுல இருக்க ஊட்டச்சத்து போகாது பார்த்து பார்த்து டாக்டர் சொல்லி கொடுத்து, புஷ்கரணி மேமோ இல்ல ஒரு நல்ல மருத்துவர் சொல்லி கொடுத்து அது பிரகாரம் அம்மா குக் பண்ணிருப்பாங்க. சிம்பிளா குழந்தை சொல்லும், எனக்கு இது பிடிக்கல, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தூக்கி குப்பையில போடு, எனக்கு இது பிடிக்கல, முடிஞ்சு போச்சு. சந்தையில வாங்கின அப்பாவும் வேஸ்ட், அதை எப்படி குக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த டாக்டரும் வேஸ்ட், அது மாதிரி குக் பண்ண அந்த அம்மா சமையலும் வேஸ்ட். இவங்களுக்காகலாம் உழைச்சுப்பாங்க, விவசாயம் பண்ணா பாருங்க, ஆர்கானிக்கா பண்ணுவேன்னு, அவனும் வேஸ்ட். இந்த குழந்தை ஒரே வார்த்தையில முடிச்சிடும், எனக்கு பிடிக்கல, முடிஞ்சு போச்சு. பிடிச்சதா பிடிக்கலான்னு பார்த்து தேர்ந்தெடுக்க விஷயம் அல்ல உணவென்பது. உணவென்பது ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின். இட்ஸ் எ டிசிப்ளின்.
எப்படி நான் ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டேனோ, எப்படி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேனோ, எப்படி என் மனைவியை தவிர்த்து இன்னொருடம் தவறான ஒரு விஷயத்தை நான் ஏற்க மாட்டேனோ, இந்த ஒழுக்கத்தின் கீழே வருகின்றதுதான் உணவு என்பது. அங்க ஒழுக்கம் கெட்டு நம்ம எதையும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் இஷ்டப்பட்டேன்னா சாப்பிட, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்ப உணவு ரொம்ப ஜாக்கிரதையா. அப்ப எப்படி சார் தேர்ந்தெடுக்குது? பிடிச்சது பிடிக்கலன்னா எதை வச்சு தேர்ந்தெடுக்கணும் உணவை? அதுக்கு இன்னும் 2 வார்த்தை இருக்கு. உணவு தட்டுல முன்னாடி வைக்கும் போது பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு பார்க்க கூடாது. நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். நல்லதா கெட்டதா, சரியா தவறானாக்கா அது எங்கிருந்து வரும் வார்த்தை? நல்லா பாருங்க, எங்கிருந்து வருமா? நல்லதா கெட்டதாங்கிறது இங்கிருந்து வருமா? இஸ் இட் ஃப்ரம் யுவர் விஞ்ஞானமய கோஷா ஆர் ஃப்ரம் மனோமய கோஷா? உங்க இன்டெலெக்ட்ல இருந்து வருமா அல்லது உங்க மனசுல இருந்து வருமா? நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இது எங்கிருந்து வரும்? ஃப்ரம் யுவர் இன்டெலெக்ட். இட் மீன்ஸ் choose your food intellectually, live your life from your heart. மனசு பிடிச்ச மாதிரி வாழ்வு. ஆனா சாப்பிடும் போது மட்டும் அறிவுபூர்வமா யோசிச்சு சமைங்க. புரியுதுங்களா? இது உணவுடைய அடிப்படை. ஒண்ணு உணவு, இன்னொன்னு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். எத்தனை மணிக்கு தூங்குறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், முன் தூங்கி முன் எழுதல், அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. நைட் ஸ்டடிக்குள்ள போறாங்க பசங்க. நாங்க படிக்கிறப்பெல்லாம் காலையில 4:30 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல படி, காலையில படிச்சா ஓசோன் கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, நைட் ஸ்டடி. இரவு உறக்கம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முன்னிரவு உறக்கம் 12 மணிக்கு முன்னாடி தூங்காத 2 மணி நேரம் தூங்கிடணும். 12 மணிக்கு முன்னாடி அது தூங்கலன்னா அதுல நீ எதை இழந்தாயோ மிச்சம் இருக்கிற நாள்ல 22 மணி நேரம் தூங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது. மரங்களுக்கு கீழே ராத்திரியில போகக்கூடாது. ஏமா? ஏன் ராத்திரியில பொழுது சாஞ்சிட்டா மரத்துக்கு கீழே போகக்கூடாதாம்மா? அது என்ன பண்ணுது? தன்னோட ரெஸ்பிரேட்டரி பேட்டர்னை மாத்திடுது. ஏன் அது ரெஸ்பிரேட்டரி பேட்டர்னை மாத்துது? நைட்ல ஈவினிங்ல எடுத்துப்பாராமா ஆக்சிஜனை, பகல் நேரத்துல கொடுப்பாராமா. ஈவினிங்ல எடுத்துப்பாருனாக்கா ஈவினிங்ல மட்டும் ஏன் எடுத்துக்கிறாரு அவரு, நைட்ல மட்டும் ஏன் எடுத்துக்கிறாரு அவரு? அப்ப பகல்ல கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் இந்த பூமியில தாவரங்களுக்கு இரவுல மட்டும்தான் கிடைக்குது. அதனாலதான் அதை எடுத்துக்குது நைட்ல. பகல்ல கிடைக்காத ஒரு விஷயம். பஞ்சபூதங்களாலான உடல், பஞ்சபூதங்களான உயிர், பஞ்சபூதங்களால் ஆனதான் எல்லாம். அந்த பஞ்சபூதத்துல நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த 4 எப்பொழுதும் கிடைக்கும் இந்த பூமியில. நீர் இருக்குது, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. கிடைக்காத ஒண்ணு ஸ்பேஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விண்சக்தி. அது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் பூமியை நோக்கி வரும். காலை 4 சூரியன் வர அது மேல போயிடும். அந்த ஸ்பேஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விண்சக்தியை அவர் எடுத்துக்கிறாராமா. அதனால அவர் இப்போ யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டாராமா, எடுத்துக்கிட்டு இருக்காராமா. இததான் நம்ம பெரியவங்க அன்னைக்கு முன்னாடி தூங்கிடுவாங்க. ஸ்பேஸ் எனர்ஜி அவங்க எடுத்துப்பாங்க. பாடி ஆண்டனா கரெக்டா ரிசீவ் பண்ணிக்கும் ஸ்பேஸ் எனர்ஜி. அப்ப பஞ்சபூதத்துல நிற்பாங்க கரெக்டா. இன்னைக்கு நம்ம நைட்ல தூங்குறது இல்ல, ஸ்பேஸ் எனர்ஜி கிடைக்கிறது இல்ல, காலையில எந்திரிக்க முடியறது இல்ல. பஞ்சபூதத்தாலான உடம்பு நமக்கு இப்ப இல்ல, 4 பூதம் தான் இருக்குது. ஒரு பூதம் இல்லாம தடுமாறுது, நோய் வந்தேதான் தீரும். அப்ப அந்த எவ்வளவு அழகா முன்னிரவு உறக்கத்தை பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வாழ்க்கை முறை. சோ உணவு 1, வாழ்க்கை முறை 2, 3வது ஒன்று இருக்கின்றது. தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சுரல் பேலன்ஸ். கட்டி எப்படி நிக்குதுங்கிறது. இந்த பில்டிங்க்கு ஒரு ஷேப் இருக்கு. அது நம்ம ரெக்டாங்கிள் சொல்லலாம், ஸ்கொயர்னு சொல்லலாம். அந்த ஷேப் இந்த பில்டிங்க்கு கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மேல அடிச்ச பெயிண்ட் கிடையாது, உள்ள பூசின சிமெண்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடி நிறுத்தின செங்கல் கிடையாது. அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இரும்பு கம்பி வச்சு கட்டுமான கம்பின்னு கட்டிருப்பாங்க. ஸ்ட்ரக்சுரல் பேஸ் பேரு. அப்படி இந்த உடம்பு நிக்க வைக்கிறதும் உட்கார வைக்கிறதும், உங்களை நிக்க முடியாம பண்றதும், உட்கார முடியாம பண்றதும், உட்கார்ந்துட்டா எந்திரிக்க முடியாம பண்றதும், நிற்கும் போது சப்போர்ட் கேட்க வைக்கிறதும், இவ்வளவுத்தையும் பண்றது நமக்குள்ள ஸ்ட்ரக்சுரல் பாஸ். ஸ்ட்ரக்சுரல் பாஸ் கால்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்றோம். அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தடுமாறிடக் கூடாது. நான் சொல்லல, வள்ளுவரான் சொல்றாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும். பல பேருக்கு அது என்றும் நினைச்சுப்பாங்க. என்பும் எலும்பை. அன்பில்லாதவன் எல்லாம் தனதுன்னு சொல்லுவானா? அன்பு இருக்கிறவன் எதை கொடுப்பான் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், என் மனைவிக்கு இதயத்தை கொடுப்பேன், நண்பனுக்கு உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவோம். ஆனா வள்ளுவரான் சொல்றாரு,
உண்மையிலே உங்ககிட்ட ஒரு பொக்கிஷமானது ஒன்று இருந்தால் அதுதான கொடுக்கணும். என்னது உங்ககிட்ட பொக்கிஷம்? இதயமா ஒரு உயிரா? அதெல்லாம் இல்ல. எலும்பும் உயிர் எலும்பு தண்டு வடத்தை உருவி கொடுப்பான்டா, அவன் தான்டா உண்மையான அன்பு இருக்கிறவன். அவர் யாரை முன்னுதாரணமா வச்சு சொன்னா, ததீசி முனிவன் ஒருத்தர் இருந்தார். அந்த ததீசி முனிவன் பல ஆண்டு காலம் தவம் செஞ்சவர். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போர்ல தேவர்கள் தோக்கிற மாதிரி வரும்போது, இது இதிகாசம் தான் இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் நம்ம எடுத்துப்போம். அப்போ தேவர்கள் தோக்கிற மாதிரி வரும்போது தேவர்களுக்கு போர்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டும் போது அப்ப சொல்றாங்க, 100 ஆண்டுகள் தவம் செய்த ஒரு ரிஷியுடைய முதுகு தண்டு இடத்தை எடுத்து வாளாக்கினால் அசுரர்களை ஜெயிக்கலாம். அதுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ததீசி முனிவன் தன்னுடைய முதுகு தண்டு இடத்தை உருவி கொடுத்ததாக இதிகாசம் சொல்கின்றது. ஆகையால் அதுதான் வஜ்ராயுதம் சொல்லி உண்டாக்குனது. இந்திரனோட வஜ்ராயுதம் ததீசி முனிவனின் முதுகு தண்டு இடம். அததான் வள்ளுவன் கோட் பண்றாரு, அன்பு இருக்கிறவன் தண்டு இடத்தை கழட்டி கொடுப்பான், எலும்பை கழட்டி கொடுப்பான் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மிடம் இருக்கிறது ஒரு பொக்கிஷமான விஷயம், உன்னதமான விஷயம் இந்த தண்டு வடமும் இந்த எலும்பும் தான். இன்னைக்கு நம்ம ஸ்பாயில் பண்ணதும் அதை தான். எவ்வளவு ஸ்பாயில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பாயில் பண்ணிட்டோம். சரிங்க, சின்னதா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இங்க இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க, கண்ணாடி எவ்வளவு பேர் போட்டிருக்கிறோம்? எல்லாரும் பாதி பேர் போட்டிருக்கிறோம் இல்லையா? சரிங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ டே நான் கொத்தமல்லி வாங்க மறந்துட்டேன்டா, நான் கருவேப்பிலை ஏதோ ஒரு மாதம் மறந்துட்டேனாக்கா வெத்தலை பார்த்து பூஜை நேரத்தில் வெத்தலை பார்த்து மறந்துடுவாங்க. ஐயோ ஓடி போடுங்க, அந்த மார்க்கெட்ல ஓரத்துல ஒரு தாத்தா ஒருத்தர் கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட மத்தவங்க கிட்ட வாங்காத. அங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தான் அடையாளமாக்கப்பட்டது எது? கண்ணாடி. வயசானவங்க தான் போடணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த குலதெய்வ கோவில் வழிபாடெல்லாம் வரும்போது மொத்தமா கூடுவாங்க, பங்காளி அங்காளி எல்லாம். அப்படி கூடும்போது எங்க அப்பா மூத்தவங்க, எங்க அப்பா ஆர்மியில 30 வருஷம் டாக்டரா இருந்தாங்க. எங்க அப்பா கூட இருக்க தம்பி பங்காளிகள்லாம் வரும்போது வருஷத்துக்கு ஒரு இதுன்னு பாக்குறாங்க. அந்த எங்க சித்தப்பாவோட ஒய்ஃப் இருக்காங்க, சித்திமாரு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அப்பா கிட்ட, மாமா அவரை வீட்டுக்கார காமிச்சு கண்ணாடி போட்டாரு அப்படின்னு ஓட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது எங்க அப்பா கூப்பிடுவாங்க, கண்ணாடி போட்டியா, என்ன வயசாச்சு போடுங்க அப்படின்பாரு. அவருக்கு 55 வயசா இருக்கும். 55 வயசுல கண்ணாடி போட்டதையே இந்த சமூகம் 2 தலைமுறைக்கு முன்னாடி கேலி செய்து ஓட்டின சமூகம் இது. இன்னைக்கு எல்கேஜி குழந்தைக்கு கண்ணாடி போட்டு இந்த ஃப்ரேம்ல குழந்தை அழகா இருக்கான்னு பேஸ்புக்ல அப்லோட் பண்றாரு. மெயினா எங்க போயிருக்கிறோம் பாருங்க. என்ன சார் கண்ணு தானே, கண்ணு தெரியல போர்டு தெரியல, குழந்தைக்கு என்ன பண்றது? கண்ணாடி போட்டுதான் ஆகணும். போர்டு தெரியலன்னா கண்ணாடி போடணும்ன்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். ஆனா என் குழந்தைக்கு ஏன் கண்ணு தெரியலங்கிறத நம்ம கேட்கணுமா இல்லையா? யாராவது சின்ன குழந்தைக்கு எப்படிங்க கண்ணு தெரியாம போகணும்னு கேட்கணுமா இல்லையா? இந்த வயசுல எப்படிங்க கண் பார்வை தடுமாற என் குழந்தைக்குன்னு யாராவது கேட்கணுமா இல்லையா? சொல்யூஷன் கேட்கிறோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? கண்ணாடி போட்டா ஓகே தான். ஆனா ஏன் என் குழந்தைக்கு ஆச்சு ஒய்ன்ற கொஸ்டின் வர்றதில்லை. சரி, அந்த குழந்தையோட ஸ்கூல் புஸ்தகத்துல போட்டிருக்குது, 5வது பாட புஸ்தகத்துல விட்டமின் ஏ பற்றாக்குறை இருந்தால் கண் பார்வை. அப்ப என் குழந்தைக்கு விட்டமின் ஏ அதிகம், அதுலயே போட்ட விட்டமின் ஏ எதுல கிடைக்குன்னா கேரட் போட்டிருக்கு. அப்ப கேரட் ஜூஸ் கொடுக்கணுமா கண்ணாடி போடணுமா? கேரட் ஜூஸ்லப்பா கொடுத்துருக்கணும். கண்ணாடி போடுறதோட சரி சரி கேரட் ஜூஸ் கொடுத்துட்டு கண்ணாடியும் போடுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணாடி அப்புறமா கலெக்டர் ஒரு சந்தோஷம் தான். ஏன் கலெக்டர் நிலைமை வரல? கண்ணாடியோட பவரை இன்க்ரீஸ் பண்றது தானே வருது. வருஷம் செக் பண்ணும்போது செக் பண்ணி கண்ணாடியோட பவரை தானே இன்க்ரீஸ் பண்றோம். வெளியில வைக்கிற இந்த லென்ஸோட பவரை வருஷம் இன்க்ரீஸ் பண்றாங்கக்கா, கடவுள் கொடுத்த லென்ஸோட பவர் வருஷம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? இறங்குதுன்னு அர்த்தம். இதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்ப கண்ணு போனா என்ன, கண்ணாடி போட்டா என்ன தப்பிப்ப? ஐயா, 8 வயசு குழந்தை ஒரு பெண் குழந்தை கண்ணாடி போட்டாலும் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? 8 வயசு குழந்தை கண்ணாடி, பெண் குழந்தை கண்ணாடி போட்டா என்ன அர்த்தம்? கண் பார்வையில கோளாறு, விட்டமின் ஏ பற்றாக்குறைன்னு அர்த்தம். அப்படியா? கம் டு புஷ்கர்ணி மேடத்தை கேட்டா சொல்லுவாங்க, தமிழ்மணி சாரை கேட்ட சொல்லுவாங்க. அக்குபங்க்சருக்கு வரும்போது நம்ம சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்ல கண்ணை நம்ம எதோட ரெப்ரசன்டேட்டிவா சொல்றோம்? 2 மெரிடியன் சொல்றோம், லிவர் அண்ட் கல் பிளாடர். அப்போ லிவர், கல்லீரலும் கல் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பையும், இது 2த்துக்குமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறது தான் கண்ணு. 8 வயசுல ஒரு பொன் குழந்தைக்கு கண் பார்வை அழிவாங்கன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிறதே 12 மெரிடியன். நம்முடைய சாஸ்திரத்துல 71,000 மெரிடியன், மேஜர் மெரிடியன்ஸ், வாதப்பித்த கபன் 3 சொல்லி ஆயுர்வேதா சித்தால வரும்போது
ஆனா சைனீஸ் அக்குபஞ்சர்ல போகும்போது அவங்க 12 மெரிடியன் ஆர்கன் பேஸ்டா சொல்றாங்க. அப்ப 12 மெரிடியன் தான் இருக்குது, உயிர் வாழ்க்கை அதுலதான் ஓடுது, உயிராற்றல் அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்குது. கண் பார்வை 8 வயசுல ஒரு குழந்தைக்கு மங்குது கண்ணாடி போடணும்னாக்கா லிவர் கல் பிளாடர் 12 2 மெரிடியன் புரிஞ்சுட்டு போச்சு அர்த்தம். 8 வயசுல அடிச்சு சொல்றேன். அந்த குழந்தை 13 வயசுல பூப்படையும் பொழுது கிட்னி யூரினரி பிளாடர் இந்த 2 மெரிடியன் புரிஞ்சிட்டு போயிடும். சக்கரா வயசு நம்மளோட சக்கராக்கு வந்து யோக சாஸ்திரத்துல கிட்னி யூரினரி பிளாடர்னாக்கா சக்கரா பிலாங்ஸ் டு சுவாதிஷ்டானா. சுவாதிஷ்டானாக்கா அது கவனிக்கிற உறுப்பு, பெண்ணின் பிறப்பு உறுப்பு, ஆணா இருந்தாலும் அவங்க பிறப்பு உறுப்பு. அப்ப 13 வயசுல அந்த குழந்தை பூப்படையும் போது அவருடைய மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி பிசிஓடி ஃபேஸ் பண்ண போறான்னு அர்த்தம். அவருடைய 20 வயசுல இன்ஃபர்டிலிட்டி நிக்க போறான்னு அர்த்தம். இவ்வளவு விஷயம் அந்த குழந்தை 8 வயசுல கண்ணாடி போடும்போது நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? I feel myself very proud. 2003 I got an introduction in Frankfurt. Frankfurtல இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சேன், டான் ஹீலிங். இன்னைக்கு நம்ம வெற்றிவேல் மருத்துவமனையில் நம்ம இங்க லான்ச் பண்றோம் பாருங்க. 2003 தான் அதை படிச்சேன். அப்ப பார்த்தேன் இந்த கம்யூனிகேஷன், இந்த பிரெயினும் இந்த ஆர்கன்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னும் போது நர்வ் இம்பல்சஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னும் போது C1 C2க்கு கீழே வரக்கூடிய நர்வ் இம்பல்சஸ் ஆப்டிக் நர்வை கவர்ன் பண்ணுது, கண்ணு கவர்ன் பண்ணுது. கண்ணு என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க கண்ணு என்ன வேலை பாக்குறீங்க? இத தப்பா கேட்டனாப்பா. கண்ணு என்ன வேலை பாக்குறீங்க? கண்ணு பாக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்க. கண்ணு போட்டோகிராஃபி பண்ணுது, ஸ்னாப் பண்ணும், போட்டோ எடுக்கும் எல்லாத்தையும். ஆனா அந்த போட்டோல என்ன இருக்குதுன்றது கண்ணுக்கு தெரியாது. எடுத்த போட்டோல என்ன இருக்குதுன்றது கண்ணுக்கு தெரியாது. போட்டோ எடுக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எடுத்த போட்டோவை ஆப்டிக் நர்வ் வழியா இந்த C1 C2 கடந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஏரியால என்னோட வேணி மேடம் எல்லாம் சொல்லுவாங்க நினைக்கிறேன், விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஏரியால டெலிவரி பண்ணணும். அப்பதான் ஓ வந்திருக்கிறது வேணி மேடம், வந்திருக்கிறது தமிழ்மணி சார், அவர் போட்டிருக்கிறது மஞ்சள் கலர் சட்டை அப்படின்னு தெரியும். சப்போஸ் என்னுடைய C1 C2 மட்டும் உங்க லேசா விலகி இருந்து அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆயிருந்து அதனால எடுத்த போட்டோகிராஃபி சரியா டெலிவரி ஆகல விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஏரியானாக்கா நான் அது மஞ்சள் கலர் சொல்லுவேன், மேம் சொல்லுவாங்க இல்ல அவர் ஒயிட் போட்டுக்கணும். அப்படியா கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு இந்த டைம் எடுத்துக்கோ. இட்ஸ் ஆல் C1 C2. சார் என்ன சார் லிவர்னு சொன்னீங்களே, லிவர் கல் பிளாடர் சைனீஸ் மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றோம்? விட்டமின் ஏன்னு சொல்றோம். விட்டமின் ஏ மெட்டபாலிசம் கூகுள்ல படிச்சு பாருங்க. நான் கொடுக்குற கேரட் குடிச்சாலும் கேரட்ல இருந்து விட்டமின் எப்படி மெட்டபலைஸ் ஆகி போகுதுன்னு பாருங்க. the major role player is liver, விட்டமின் ஏ மெட்டபாலிசத்துல. அப்ப மாடர்ன் சயின்ஸ் சொல்ற விட்டமின் ஏ மெட்டபாலிசம் ஃபேக்டர் உங்களுக்கு அக்செப்ட் ஆகுது. ட்ரெடிஷனல் சயின்ஸ் சைனீஸ் சயின்ஸ் சொல்லக்கூடிய லிவர் கல் பிளாடர் கண்ணுன்றதும் கனெக்ட் ஆகுது. அப்போ லிவர் நான் எப்படி டியூன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னும் போது அதே டான் தெரப்பில தான் தெரிஞ்சுக்கிட்டோம். thoracic 5, 6, 7 சொல்லக்கூடிய மிட் thoracic area governs your liver, spleen, pancreas, small intestine, stomach. That's why I used to call that area as a metabolic area. அந்த மெட்டபாலிக் ஏரியால நீங்க தப்பு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அது உங்களை 45 வருஷம் நீங்க தண்டுவடத்தை நேரா வச்சுக்காம தப்பா வச்சிருந்தா, அப்கோர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி உணவு வாழ்க்கை முறை இருக்கு. நான் தண்டுவடத்தை பத்தி மட்டும் சொல்றதுனால டான் மட்டும் சொல்றதுனால மிட் thoracic சரியா வச்சுக்காம கம்ப்யூட்டர்ல போன்ல எப்ப அப்படியே கவுந்தபடியே கிடக்கிறது, யாரும் நிமிந்து கூட வச்சுக்கிறது இல்லை, அப்படியே கவுந்து கிடக்கிறது. இதனோட விளைவு உங்களுடைய மிட் thoracic சொல்லக்கூடிய thoracic 5, 6, 7 நடுமுதுகுன்னு சொல்றோம் பாருங்க. அந்த ஏரியால எலும்புகள் நகர்ந்தால் மூளைக்கும் கல்லீரலுக்கும் மூளைக்கும் மண்ணீரலுக்கும் மூளைக்கும் சிறுகுடலுக்கும் மூளைக்கும் ஸ்டமக்குக்கும் போகக்கூடிய வேகஸ் நர்வ் கனெக்டிவிட்டி எல்லாமே பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டதை யார் ஜீரணம் பண்ணுவா? நீங்க பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம். ஆனா வயிற்றுல அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் கவர்ன் பண்றது இந்த மூளையில இருந்து வரக்கூடிய கமாண்ட்ஸ் தானே. அது நீங்க மிட் thoracic கொஞ்சம் மிஸ்அலைன் பண்ணி தப்பா உட்காந்து தப்பா சாஞ்சி தப்பா படுத்து மேடம் சொன்ன மாதிரி போஸ்டர்ல எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சு அதை நம்ம கெடுத்து விட்டோம்னாக்கா மூளைக்கு அந்த உறுப்புகளுக்கும் போற தொடர்புகள் என்ன ஆகும்? லோவர் thoracic சொல்றோம் இல்லைங்களா, குறிப்பா thoracic 10, 11, 12 கிட்னி யூரினரி பிளாடர் அண்ட் ஓவரிஸ். நல்லா பாருங்க, நீங்க பிசிஓடி இருக்க எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அந்த thoracic 12 பெண்களுக்கு பிராலைன் ஏரியான்னு சொல்றோம். அந்த இடத்துல கை வச்சு லேசா அப்படி தொட்டு பாருங்க. நீங்க பிரஷர்லாம் கொடுக்கணும், சும்மா ஃபெதர் டச் அப்படி அழுத்தி பாருங்க. அப்படி ஒரு ஜெர்க் கொடுப்பாங்க, வலிக்குதுங்க மேம் அப்படி ஒரு ஜெர்க் கொடுப்பாங்க.
அந்த இடத்துல ஜென்ரலா வலி இருக்கும் கிடையாது, அங்கே எனக்கு வலியே கிடையாது. நம்ம அழுத்தும் போது தான் தெரியும், டான்ல செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஓ thoracic twelve misalignment இருக்குது. அப்ப பிரெயினுக்கும் ஓவரிஸ்க்கும் போற கம்யூனிகேஷன் சரியா இல்லை அப்படின்னா அந்த ஓவரிஸ் 27 நாளுக்குள்ள எப்படி ஒரு ஓவத்தை வந்து வெளியே அனுப்ப முடியும்? ஊஜெனிசிஸ் எப்படி நடக்கும்? எண்டோக்ரைனாலஜிக்கல் சப்போர்ட் எப்படி கிடைக்கும்? thoracic 9ல இருக்கிறது தான் நம்ம அடிமல்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் நகர்ந்தது அப்படின்னா வலிங்கிற மேட்டர் தான் இங்க நீங்க பார்ப்போம் எல்லாருமே. வலிங்கிறது மேட்டர் இல்ல, ஒரு எலும்பு நகர்ந்தால் ஒரு நியூரோ கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆக போகுது, ஒரு நர்வ் இம்பல்சஸோட ஃப்ளோ அஃபெக்ட் ஆக போகுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, என்ன வேலை நம்ம டான் இப்ப இங்க லான்ச் பண்ண போற அந்த டான் மூலமா என்ன செய்ய போறேன்? நான் பேக் பெயினுக்கு சொல்யூஷன் கொடுக்க போறேனா, நெக் பெயினுக்கு சொல்யூஷன் கொடுக்க போறேனா, ஃப்ரோசன் ஷோல்டருக்கு கொடுக்க போறேனா, அல்லது டென்னிஸ் எல்போக்கு நான் கொடுக்க போறேனா? அது இல்லைங்க, அதெல்லாம் கண்டிப்பா செய்ய தான் போறாங்க அவங்க. அதையும் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, we want to restore the neuro communication system between the brain and every single organ of your body. உங்கள் உடலில் உள்ள ராஜ உறுப்புகளுக்கு மூளைக்குமான நரம்பு வழி செய்தி பரிமாற்றத்தை மீண்டும் நிர்மாணித்து கொடுத்தல், இந்த வேலையை தான் இங்க இவங்க செய்ய போறாங்க. ஓ, அப்ப எல்லா ராஜ உறுப்பும் நல்லா ஆக்டிவா இருக்கு. யோசிச்சு பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போன பிள்ளை எப்படி இருப்பான்? வீட்டிலேயே அப்பா அம்மாவோட போஷாக்கில் வளர்ற பிள்ளை எப்படி இருப்பான்? அதாவது மூளையோட கண்ட்ரோல்ல இயங்கிக்கிட்டு இருக்க உறுப்பு எப்படி இருக்கும்? மூளையோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போயிட்ட உறுப்பு எப்படி இருக்கும்? அப்ப அந்த உறுப்பு சிரமப்பட்டு மூளையில இருந்து கமாண்ட் சரியா போகலனாக்கா அந்த ஓவரி சிம்பிளா வேலை செய்ய முடியுமா, ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியுமா, அல்லது சிரமப்பட்டு வேலை செய்ய வேண்டி இருக்குமா? புரியுதுங்களா? மூளையோட தொடர்பு இல்லாம அதுவே வேலை செய்யணும்னாக்கா, ஏதோ கசிந்து வரக்கூடிய அந்த சமிஞ்சைகளை வச்சுக்கிட்டு அது வேலை செய்யணும் அப்படின்னா சிரமப்பட்டு வேலை செய்யும் இல்லையா? அந்த சிரமப்படும் போது ஒரு தேய்மானம் அந்த உறுப்புக்கு ஏற்படுமா இல்லையா? அந்த தேய்மானத்தை நம்ம பிசிஓடின்னு சொல்லுவோம். இன்ஃபெர்டிலிட்டிக்கு பிசிஓடி ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆனா பிசிஓடியை சரி பண்ணிட்டா அம்மா ஆயிட முடியும் அப்படின்ற நினைப்புல ஆயுர்வேதா, சித்தா எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க, யுனானில ட்ரை பண்றாங்க, அக்யூபஞ்சர்ல ட்ரை பண்றாங்க. நான் சொல்லுவேன், ப்ளீஸ் டோன்ட் டு இட். why you want to rule out this PCOD? PCOD சரியாக்கணும் இல்ல சார், அப்பதான் அவங்க அம்மா ஆவாங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி லேப்ரோஸ்கோபிக்ல 2 தடவை 3 தடவை உடைச்சிருக்காங்க அதே PCOD அவங்க, அப்பவே அவங்க அம்மா இருக்கணுமே. அப்ப இந்த PCOD அம்மா ஆகாததுக்கு காரணம் இல்லை, இந்த PCOD வந்ததுக்கு காரணம் என்னன்றது முதல்ல பார்க்கணும்ல. அதுல ஊட்டச்சத்து இருக்குது, உணவு எல்லாமே இருக்குது, வாழ்க்கை முறை இருக்குது. போர்ச்சரல் வரும்போது குறிப்பா thoracic 12 மிஸ்அலைன் ஆயிருந்தா மூளைக்கும் ஓவரிக்கும் போற கம்யூனிகேஷன் நர்வ் சிக்னல்ஸ் பிளாக் ஆகுதுங்கிறது ஜெர்மன்ல ரொம்ப அழகா அவங்க ரிசர்ச்சர்ஸ் கண்டு. சோ த்ரூ டான் என்ன பண்ண போறோம்? ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். 2003 நான் இந்த பிராங்க்ஃபர்ட்ல இது படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஃப்ரீ நேச்சுரோபதி அவேர்னஸ் செமினார் வச்சிருப்பேன். அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப இந்த 15 பைசா கார்டு தான், இந்த கார்டுல போஸ்ட் பண்ணி எல்லா பேஷண்ட்டுக்கும் போஸ்ட் பண்ணிடுவோம். என்ன கேட்டாக்கா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் சுபாஷ்மணி அவர்கள் உணவும் மனமும் குறித்து பேசுவோம். ஏதோ டாபிக் கொடுத்துருவோம். பின் குறிப்பு என்னன்னாக்கா, வரும்போது குழந்தைகளை வீட்டில் விட்டு வரவும், ஏன்னா இருக்கிறது 1 மணி நேரம். இந்த பசங்க இங்க அங்க ஓடிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த அவங்கள கவனத்தை ஈர்த்து கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படின்னு போட்டுரும். ஆனால் 2003 டான் படிச்சு C1 C2 thoracic 5 6 7 liver spleen connection brain கண் பார்வை கோளாறுகளுக்கான எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு. குழந்தைக்கு கண்ணாடி போட்டா தப்பு, அதை போட விடக்கூடாதுன்றதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதே கார்டுல கீழே பின் குறிப்புல என்ன போட்டோம்னாக்கா, வரும்போது கண்டிப்பாக குழந்தைகளை அழைத்து வரவும் மாத்தி போட்டோம். ஏன்னு கேட்டாக்கா, குழந்தைங்களை வந்த உடனே செக் பண்ணி பார்ப்பேன், கண்ணாடி போட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா கண்ணாடி போட்டிருந்தாலோ அவங்க டைரக்டா நாங்க அந்த C1ல சும்மா அப்படி லேசா கை வைப்பேன், அதுக்கு வலிக்குதும்பா. அது வரைக்கும் அவனுக்கு அங்க வலி இருக்கிறதே தெரியாது. அங்கிட்ட கை வைக்கும் போது தான் சொல்றான், அங்கிள் வலிக்குதுன்ற. என்னடா பண்ற? அப்பதான் டிவி கண்டுபிடிச்ச நேரமா டிவி முன்னாடியே உட்காந்துருப்பாங்க பசங்க, சோஃபால படுத்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க, தலை தூங்கி கிடக்கும். செர்விக்கல் மிஸ்அலைன்மெண்ட்ஸ் ரொம்ப ப்ரோன். அப்புறம் இந்த C1 C2 அலைன் பண்ணி கொடுத்து விட்டமின் ஏக்கு தேவைப்படுற லிவருக்காக thoracic 5 6 7 மிட் thoracic அலைன் பண்ணி கொடுக்கும்போது அதான் சொன்ன, ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். 2003 இருந்து என்னுடைய நோயாளிகள் கிட்ட வரக்கூடிய அவங்களோட குழந்தைகளை கண்ணாடி போட விட்டதில்லை, போட்டிருந்தால் கரெக்டாக விட்டதில்லை. இந்த விஷயம் வரைக்கும் பண்றோம். அப்புறம் இது பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தோம். 30 வயசு 40 வயசு அப்படின்னு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் 70 வயசு வரைக்கும் ட்ரை பண்றோம். இப்போ ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஒருத்தருக்கு நம்ம பண்ணி கொடுத்து அவருக்கு 62 வயசு இருக்கும். அகர்வால் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதான் வாழ்ந்து முடிச்சுட்டாரு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. வாழ்ந்து முடிச்சுட்டாரு விட்டுருங்கன்ட்டாங்க. 2 தடவை லேசர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டயட், டீடாக்ஸ், டயட், டான்
இது மூணுத்தையும் வச்சு சரி பண்ணி கொடுக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, யூ ஷுட் பிலீவ் மீ, டிவி பார்க்கறதுக்கு இல்லைங்க, சினிமா பார்க்கறதுக்கு இல்லைங்க, டிவியில கீழே ஸ்க்ரோலிங் எல்லாம் படிக்க பர்ஃபெக்டா படிக்க வந்துட்டாருங்க. அதோட விளைவு என்னாச்சுன்னா, ஒரு இலங்கை தமிழர்ங்கிறதால அவங்க வந்து ஃபுல்லாவே இமிகிரேட்ஸ் உலகம் முழுக்க பரவி வாழ்வாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, மெயில் எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, சூப்பர் ஆயிட்டான், கண்ணாடி கழட்டிட்டு நான் அப்படின்னு கண்ணு தெரியுது எனக்கு. அது அவங்க மூலமா இந்த நாள் வரை 16 ஆண்டுகளாக வருடத்திற்கு 2-3 பேராவது இலங்கை தமிழர்கள் எங்கேயோ கனடால இருந்து அமெரிக்கால இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தண்டுவடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம ரொம்ப உதாசீனப்படுத்தின ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இங்க தேவைப்படுது. என்னுடைய இந்த நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், உடம்பை பத்தி சொல்லிட்டேன். இட் ரெஸ்டோர்ஸ் தி நியூரோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் பை டூயிங் தி டான். அதான் நம்ம பண்றோம். வி ஷேப்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். உடம்பு எப்படி இருக்கணும், தோல் பகுதி அகலும், இடுப்பு பகுதி குறுகிய இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆண் பெண் 2 பேருக்கும் அப்படி நமக்கு இருக்குங்களா? வியை கவுத்து போட்ட மாதிரி தானே இருக்குது இல்லைங்களா? இந்த பகுதி ஏன் பெருக்குதுங்கிறதுக்கான காரணமே தெரியல யாருக்கும். எல்லாரும் ஜிம்முக்கு போனா குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது பண்ண எக்ஸசைஸ் அதுக்கு ஸ்பெஷல் ஏதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. இது ஏன் நகருதுங்கிறத இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 10 குழந்தை பெத்த பாட்டி பெத்தாங்களா இல்லையாப்பா? 10 குழந்தை 12 குழந்தை கேஷுவலா. இன்னைக்கு 2 குழந்தை 1 குழந்தைக்கே நம்ம ஐயோ இதோட விட்டுருங்களா சாமின்ற அளவுக்கு ஆகிப்போது இல்ல. ஏன்? அன்னைக்கு போஸ்டரல் கரெக்ஷன், ரெஸ்டோரேஷன் ஆஃப் பெல்விக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஒரு குழந்தை டெலிவரி ஆன பிறகு இவ்வளோ பெருசு வயிறு எல்லாம் குழந்தை, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மெடிக்கல் தான் பேசுவோம், தப்பா எதுவும் பேசல. டிஸ்பெரினியான்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, டாக்டர்ஸ்க்கு தெரியும். அதாவது ஒரு ஆண் பெண் சேர்க்கையில் ஏற்படக்கூடிய வலி, ஒரு ஆண் பெண் சேர்க்கையில வரக்கூடிய அந்த தாம்பத்தியத்துல வலி வருதுன்னு சொல்லி மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு போற அந்த கண்டிஷனை தான் டிஸ்பெரினியான்னு நம்ம சொல்லுவோம். பெயின்ஃபுல் காஷன், பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ்னு. அதுக்காக டாக்டரை பார்க்கிற நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு பெண் அதே அளவு துவாரத்தின் வழியாக 3 கிலோ எடை இருக்கிற ஒரு குழந்தை வெளி வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 கிலோ எடை அந்த குழந்தை அதே வழியா வெளியே வந்தாகணும். யார் சார் பாதுகாக்கிறது? விலகணும், எவ்வளவு விலகணும்? 4 பேர் சார். அந்த 4 பேருக்கு ஒரு பாட்டு இருக்கு. அது எந்த 4 பேருக்குனாக்கா, முன்னாடி இருக்க பியூபிஸ், பின்னாடி இருக்க சேக்கரம், சைட்ல இருக்க பெல்விஸ், 4 தான். இந்த 4 பேருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்மள உலகத்துக்கு வழி பண்ண விடுறது அந்த 4 பேர் தான். சரி, அந்த 4 பேர் டக்குனு அப்படி குழந்தை வெளியே வந்துச்சு. 4 பேர் அப்படி எவ்வளவு விலகணும்? 3 கிலோ எவ்வளவு வெளியே வரணும்? 4 பேர் எப்படி விலகணும்? அப்படி விலகி அந்த குழந்தை வெளியே வருதுனாக்கா, அப்ப அதுக்கு முன்னாடி விலகி இருந்தா அது அபார்ஷன் ஆயிருக்குமே. அப்ப அந்த 10 மாசம் வெளியே போகாம பிடிக்கணும், 10 மாசத்துக்கு அப்புறம் உள்ள வச்சுக்காம வெளியே இறக்கி கொடுக்கணும். இவ்வளவு வேலையும் பார்க்குதுங்க நம்முடைய இந்த பெல்விஸ். இந்த பெல்விஸ் இன்னைக்கு யாரும் சரியா மெயின்டைன் பண்றது இல்லை. அந்த பெல்விஸ் சரியா இருந்தாதான் 2 கேர்டல், ஒன்னு பெல்விக் கேர்டல் சொல்லுவோம், இன்னொன்னு ஷோல்டர் கேர்டல் சொல்லுவோம், அல்லது பெக்டோரல் கேர்டல் சொல்லுவோம். இந்த 2 கேர்டலுக்கு நடுவுல ஸ்பைன், இது சரியா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 வார்த்தை சொல்லுவாங்களே, உடல் மனம் அப்புறம் என்னப்பா? உடல் மனம் ஆன்மா இல்லையா? உடல் மனம் ஆன்மா. இதுல நமக்கு புரியாத புதிர் எதுப்பா? ஆன்மா. அதனால அதை விட்டுறலாம், அது சாமி சமாச்சாரம் வச்சுக்கலாம். அது கோயில் சாமி அந்த பக்கம் விட்டுறலாம். 50 வயசுக்கு மேல யோசிக்கிற விஷயமா விட்டுருவாங்க. அப்ப மிச்சம் இருக்குது எதுப்பா? உடலும் மனமும். இந்த உடலும் மனமும் தான் மெடிக்கல் ப்ரொஃபஷன், சைக்காட்ரி அண்ட் பிசிக்கல் பாடியை பாக்குறாங்க இல்லையா? இந்த 2 தான் எடுத்துக்கிறாங்க. ஆன்மாக்கு மருத்துவம் பாக்குறது இல்லை, உடலுக்கு மனசுக்கு தான். இந்த உடம்பும் மனசும் பர்ஃபெக்டா இருக்கணும். 2 ஒரே இடத்துல இருக்க, வேற வேற இடத்துல இருக்கப்பா? இந்த உடம்புக்குள்ளதான் மனசு இருக்கா? வெளியே இல்ல. உங்க மனசு இப்ப இங்கதான் இருக்கு இல்லையா? அப்ப உடம்புக்குள்ளதான் மனசு இருக்கு. அப்ப அந்த 2த்தையும் இணைக்கிறது எதுப்பா? இந்த உடலையும் மனதையும் இணைப்பது எது? இந்த பக்கத்துல இருக்கவங்க சொல்லாதீங்க, யோக சாஸ்திரம் படிச்சவங்க சொல்லிடுவாங்க. அதனாலதான் உடலையும் மனதையும், ஆன்மா விட்டு சொல்லிட்டேன், உடலையும் மனதையும் இணைப்பது எது? கோஷாஸ் படிச்சிருக்கீங்களா? ஆசனாஸ் இது யோக சாஸ்திரத்துல கோஷங்கள் சொல்லுவாங்க. 5 ஷீட்ஸ். அதுல பாத்தீங்கன்னாக்கா அன்னமய கோஷம்ங்கிறது இந்த உடம்பு, சோற்றால் அடித்த பிண்டம்னு சொல்றோம், அன்னமய கோஷம். அடுத்து மனோன்மய கோஷம் சொல்றது இல்லைங்க, பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். பிராணன் என்றால் உயிர் ஆற்றல், மை லைஃப் ஃபோர்ஸ். 3வது தான் மனம். அப்ப ஏன் இது நடுவில் வச்சாங்க? உடல், உயிராற்றல், அதாவது பிராணன், 3வதுல மனம். ஏன்னு கேட்டா இந்த உடலையும் மனதையும் நடுவில் இருந்து இணைக்கிறது எதுன்னு கேட்டாக்கா பிராணா. அந்த பிராணா எங்க சார் இருக்குது?
நீங்க வேணா மெரிடியன்ல பாருங்க, சைனீஸா இருந்தா, நம்ம ஊரா இருந்திருந்தாக்கா பிராணனை பார்க்கறதா சக்கரங்கள் நம்ம சொல்லுவோம், ஆதார சக்கரங்கள் சொல்றோம். அந்த சக்கராஸ் கரெக்டா இருந்தா உடம்புக்கு இருக்க அன்னமய கோஷமும் மேல இருக்கக்கூடிய மனசும் அற்புதமா நிற்கும், அற்புதமா நிற்கும். ஆனா அந்த சக்கராசை சரியா வச்சுக்கதான் யாருக்கும் தெரியல. அந்த ஊராற்றல் நீ கண்ணில் பார்க்க முடியுமா? பிராணாவை கண்ணில் பார்க்க முடியுமா? சக்கராசை கண்ணில் பார்க்க முடியுமா? தயவுசெய்து கூகுள்ல போய் GDVன்னு பாருங்க, கேஸ் டிஸ்சார்ஜ் விஷுவலைசேஷன். டாக்டர் கான்ஸ்டான்டின் கொரோட்கோ, ரஷ்ய ஆராய்ச்சியாளர், புட்டினுக்கு டைரக்ட் ரிப்போர்ட் பண்றவர், ரஷ்யன் சயின்டிபிக் கமிட்டியோட சேர்மன். அவரு GDV ஒரு டெக்னாலஜி கேமரா, இது மாதிரி கேமரா, அந்த கேமராவை இறக்க போற மனுஷனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த மனுஷன் இன்னும் சில மணி நேரங்கள் இறங்குற காலத்தில் அவர் முன்னாடி வச்சு இந்த இறந்த ஆவி போகுதுன்றாங்களே, இந்த கேமரால அதை கேட்ச் பண்ண முடியும், என்னதான் போகுது பார்த்துடலாமேன்னு வச்சு எடுத்த அந்த போட்டோ முதல் முறையாக 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதமான அறிவியல் எலக்ட்ரோபோட்டானிக் சப்ஜெக்ட் நடந்த ரிசர்ச் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் எனர்ஜி அனாலிசிஸ் அதுல பண்ணப்பட்ட ரிசர்ச். இறக்க போற மனிதனின் உடலில் இருந்து அந்த பிராணன் பிரிவதை போட்டோகிராஃபி செய்யப்பட்டது. போட்டோகிராஃபி பண்ணியாச்சு. அது கீழே எழுதுறான், அவர் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாலும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத அவர் சொல்றார், ஆன்மீகவாதிகள் இதைதான் ஆன்மா என்று சொல்வார்களானால் நானும் நம்புகிறேன் இறைவன் இருக்கின்றான் என்று. அதர்வைஸ் ஃபார் மை ஃபெலோ சயின்டிபிக் கலீக்ஸ், ஃபெலோ சயின்டிஸ்டுக்காக நான் சொல்ற லாங்குவேஜ்னா this man lost his last vapor அப்படின்னா லாஸ்ட் வேப்பர், கடைசி வேப்பர் போயிடுச்சு. ஆனா இதுதான் ஆன்மீகவாதிகள் ஆன்மா என்று சொல்லுவாங்க, அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. போட்டோகிராஃபி பண்ண முடியும். அதுல போ உங்களுடைய பிரான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னாக்கா இங்க இருந்து நீங்க எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்க. அந்த கேமராவை இங்க வச்சுட்டு அப்படி பார்த்தோம்னாக்கா உள்ள வியூல நீங்க எல்லாம் அப்பவும் உட்கார்ந்து தான் இருப்பீங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனா இது உங்களுடைய ஆறா அப்படியே தான் இருக்கும். அத சக்கராச போட்டோகிராஃபி பண்ண முடியும். சக்கராச போட்டோகிராஃபி பண்ற அந்த லெபார்டரியில ஒரு மனிதனுடைய சக்கராச போட்டோ எடுக்கும் போது எந்த சக்கரா எவ்வளவு விலகி போயிருக்கு, எவ்வளவு சுருங்கி போயிருக்கு போட்டோ எடுத்துட்டு முதுகு தண்டுவட சீராக்கம்னு சொல்ற இந்த தண்டுவட தெரப்பின்னு சொல்லக்கூடிய டான் மெத்தடை செஞ்சுட்டு பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டடி பண்ணி நான் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அது அட்வான்ஸ் கோர்ஸ் நம்ம ஒரு வருஷம் போடுறோம். அப்படியே சக்கராஸ் கலைஞ்சு போன சக்கராஸ் நேரா நிற்கும் சார் டான் தெரப்பி பண்ண பிறகு பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டடியில. இன்னைக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்துல நம்ம பண்ண அந்த ஒர்க் வந்து பிரசன்டேஷன் அப்படியே இருக்கு, பார்க்கலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம். அப்ப என்ன போச்சு, பிராணனை நிலை நிறுத்திட்டோம், உயிராற்றலை நிலை நிறுத்திட்டோம், பிராணமய கோஷத்தை சரி பண்ணிட்டோம்னாக்கா அது பார்த்துக்கும் அன்னமய கோஷத்தையும் மனோன்மய கோஷத்தையும் உடலையும் மனதையும் பிராணன் இணைக்கும். பிராணனை சரி செய்ய வேண்டுமானால் தண்டுவடம் சீராக இருக்க வேண்டும். அந்த தண்டுவடத்தை சீராக்குவது 2 ஆப்ஷன் இருக்குங்க. I am not promoting just dawn alone. There are 2 methods to correct our entire skeletal system, that is our spine. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து யோகா, இன்னொன்று டான். என்ன இன்னைக்கு யோகா எல்லாராலையும் எல்லா வயசுலயும் செய்ய முடியல இல்லையா? வயசு பிரச்சனை, சைஸ் பிரச்சனை எல்லாமே இருக்கு இல்லையா? அது அப்ப டான் நான் எப்படி சொல்லுவேன், டான் is a yoga done by others on your body. அப்படி எடுத்துக்கலாம். such a gentle tool, பெயின் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சிம்பிளா அழகா பண்ண முடியுங்க. so such a wonderful tool which plays a major role in restoring your neuro communication system physically and your energy bodyல பிராணாஸ் கம்ப்ளீட்டா எல்லா சக்கராவையும் நிலைநிறுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக மனதில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்ந்து கொடுக்கும். நீங்க நம்பினால் நம்புங்கள். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்து என்னோட அந்த அனுபவத்தை சொல்றேன். ஒரு கப்பல் என் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு PCOD இருக்கு டாக்டர் அப்படின்னாங்க. டான் பண்ணா சரியா, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு டான் பண்ணி சரியாக்கிருக்கீங்க, அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. குழந்தை இருக்கான்னு கேட்டேன், குழந்தை இல்லைன்னாங்க. ஓ, அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு. அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, நோ 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 நோ, குழந்தை வேணாம். இந்த மாதிரி யார சொல்லுவாங்களா? அந்த மாதிரி குழந்தைக்காக வரல டாக்டர் அப்படின்னு. ஏன்? இல்லை டாக்டர், குழந்தைக்காக வரல, நான் PCOD கியூர் பண்ணி ஹெல்த்தியா இருக்கணும், அதுதான் வந்துட்டேன். என்னம்மா குழந்தை இருக்கா ஆல்ரெடி? இல்லை குழந்தை இல்லை, குழந்தை வேண்டாம். ஏன்னு கேட்டாக்கா உடனே வீட்டுக்கார பக்கத்தில் வச்சுட்டு சொல்லுது, அவங்க ரெண்டு பேரும் இல்லை, வி ஆல்ரெடி அப்ளைட் ஃபார் டிவோர்ஸ், நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம், குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை, அதனால ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான், குழந்தைக்காக வரல அப்படிங்குது. நாம இப்ப என்ன பண்ணலாம்? உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாமா? ஒன்றும் பண்ணல. ஓகே, நீவா டீடாக்ஸ் பண்ணி டயட் எடு, டான் ஸ்டார்ட் பண்ணுவோம். டான் 7 சிட்டிங் பண்ணியிருக்கேங்க. டான் 8வது சிட்டிங் அந்த அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குது, டாக்டர் எப்பெல்லாம் டான் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், மென்சஸ் ஆனால் வராதம்மா அப்படின்னு. அப்புறம் ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் இருந்தால் டான் கொடுக்கக்கூடாது, வராது. ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சுனாக்கா டான் பண்ணக்கூடாது, வராது. இதெல்லாம் இல்லாமல் வேற எந்த சந்தர்ப்பத்தில் டான் எடுக்கக்கூடாது? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் உடனே சொன்னேன்,
உனக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு, டான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லு. இல்ல யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாசிட்டிவ்னு வந்திருக்குது, டான் பண்ண முடியும். நான் சொன்னேன் நீ தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொன்னி. ஓ இவர் டைவர்ஸ் பண்ண பிறகு யாரை கல்யாணம் பண்ணிக்க போறோமோ அந்த பார்ட்னர் மூலமாவான்னு. ஐயோ டாக்டர் அப்படிலாம் கிடையாது, அவரே தான். என்னம்மா நீ தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு? இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இவர் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு லைஃபுக்கு போனா மட்டும் என்ன உத்தரவாதம் இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். சரி ஒரு வாட்டி பேசி பார்க்கலான்னு அவர்கிட்ட நான் பேசினேன். நான் நம்பவே முடியல. அவர்ல சாரிடா கண்ணு தப்பு என் மேலதான்னு சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இங்க வந்து நிற்கிது. இது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நம்ம எனக்கு குழந்தை வேணாம்னு சொல்லிச்சு பாருங்க. இப்போ அந்த ரெக்கார்டை வச்சிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் பார்த்திருக்காங்க அந்த ரெக்கார்டை. அந்த ரெக்கார்ட்ல எழுதிருப்பேன் பிட்வீன் 7th to 9th செஷன் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன். அப்ப பார்க்கலாம் நீ இப்படியே சொல்றியான்னு. எப்படி சொல்றேன்னு கேட்டாக்கா, நான் தண்டுவடத்தை சீராக்கி கொடுப்பேன், கவுன்சிலிங் பண்ண மாட்டேன். உன்னோட பிராணமய கோஷம் சரியா உன் சக்கரங்கள் நிற்கும் போது உன் மனநிலையில் இதுவரை நீ சிந்திக்காத நேர்மறையான சிந்தனைகள் உனக்கு வரும். அப்ப நீ வித்தியாசமா நடந்துப்ப, நீ நேரா போய் வித்தியாசமா பேசுவ. நீ எப்படி இருக்கிற நான் பாக்குறேன் உன் ஹஸ்பண்ட் கூட. எனது மகள் டாக்டர் தான், புஷ்கர்ணி மேம்க்கு தெரியும், நேச்சுரோபதி டாக்டர் தான், ஈரோட்ல பிராக்டிஸ் பண்றா. இப்போ ரெண்டாவது கன்சீவா இருக்காதனால வைக்க முடியல, இல்லைன்னா மேம் கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு வந்திருப்பேன் நான். என்னோட பிரதர் பிஎன்எஸ் டாக்டர் தான், இவங்களோட கலீக், இவங்களோட பேட்ச் தான் அவரு. என்னோட பிரதரோட ஒய்ஃபும் அவங்களும் டாக்டர் தான், பிஎன்எஸ் டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர் தான். அவங்க எல்லாருக்குமே, குறிப்பா என் மகளுக்கு வீட்டுல ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, சில நேரத்தில் குடும்பத்துல ஏதாவது இருக்குங்களா வந்து சொல்லுவாங்க, ஏங்க நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குறீங்க, அவ பேசுறது ஒன்றும் சரியில்லை, நான் என்ன கேட்கறேன் அவ என்ன பேசுறா, ஏத்து பேசுறா, பேசாம வேடிக்கை பாக்குறீங்க நீங்க அப்படிம்பாங்க. கல்லூரிக்கு போற பிள்ளை கூப்பிட்டு நம்ம அட்வைஸ் பண்ண கேட்பாங்களாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி என் பிள்ளை கேட்டா அப்படின்ற அனுபவம் யாருக்காவது இருக்கா பாருங்க. ஒரு பேரண்ட்ஸ் கூட சொல்ல மாட்டோம். அட்வைஸ் பண்ணா யாருமே யாரையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் யார் அட்வைஸையும் கேட்டதே கிடையாது. அப்புறம் நம்ம அட்வைஸை மட்டும் யார் கேட்பாங்க? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என் பாப்பாவை கூப்பிட்டு, என்னடா கண்ணு எப்படி இருக்காரு? நல்லா இருக்கும்பா, என்ன விஷயம், ஸ்கூல் காலேஜும் கட்ட போறேன், அதெல்லாம் ஓகே. அப்புறம் என்ன, ஏய் நான் உனக்கு டான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, ஈவினிங் ஒரு டான் போட்டுருமா? டான் தான் பண்ணும். தண்டுவடத்தை சரியாக்குவோம். உயிராற்றல், தடைப்பெற்ற உயிராற்றல் எங்கிருந்து, குண்டலினி எங்கிருந்து, மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் பாய்ஞ்சதுனாக்கா, ஆக்கினையில எனர்ஜி நிறைய இருந்து, பிரெயின்ல எனர்ஜி ஆக்சிஜன் நிறைய இருந்ததுனாக்கா, அவர்கள் தவறான எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள், தவறான ஒரு வார்த்தையை உச்சரிக்க மாட்டார்கள், தவறாக சிந்திக்க மாட்டாருங்க. நான் அதை டான் தான் பண்ணி கொடுப்பேன். thoracic 5, 6, 7ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அது லிவர் ஏரியா, லிவர் இஸ் ஒன் மைண்டோட கனெக்ட் ஆயிருக்குன்றதால. புரியுதுங்களா? சாராயத்துக்கு ஏன் அடிக்ட் ஆகுறாங்க, ஆல்கஹாலுக்கு ஏன் அடிக்ட் ஆகுறாங்க? ஆல்கஹால் எந்த ஆர்கனை பாதிக்குது? லிவரை பாதிச்சா அடிக்ட் ஆயிடுவாங்க. பல பேர் ஸ்மோக் லங்க தானே ஆக்ட் பண்ண பிரச்சனை பண்ணுவாங்க. கிடையாது. ஸ்மோக்கிங் வந்து அந்த பிசிக்கல் ஸ்மோக் தான் லங் அஃபெக்ட் பண்ணும். ஆனா நிக்கோட்டின் உள்ள போச்சுனாக்கா நம்முடைய கெமிக்கல் ஃபேக்டரி லிவர் அங்கதான் நிக்கோட்டின் உடைக்கப்படும். அதனாலதான் அடிக்ஷன் அங்க வருது ஸ்மோக்கிங், சிகரெட் மேல. அப்போ லிவர் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துரும். thoracic 5, 6, 7 ஒர்க் பண்ணி என் டாக்டருக்கு அவ்வளவுதான். 2 நாள் பொறுத்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன சொன்னீங்க அவகிட்ட, என்ன சொன்னீங்க அவகிட்ட? ஏன் நான் ஒன்றும் சொல்லி என்ன விஷயம் இல்ல, கிச்சன்ல பின்னாடி வந்து ஹக் பண்ணி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறான், வந்து கொஞ்சம் பேசுறா என்கிட்ட. அட்வைஸ் பண்ணா நடக்காது. தண்டுவடத்தை சரி பண்ணி கொடுங்க. குடும்பத்துக்குள்ள உறவுகள் மேம்படும், உறவுகள் அற்புதமா இருக்கும், புரிந்துணர்வு அற்புதமா இருக்கும். பிராக்டிக்கலா செஞ்சு பிராக்டிக்கலா இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளோட மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். இங்க வெற்றிவேல் மருத்துவமனையில இந்த அற்புதமான உடல், உயிராற்றல், மனம் அனைத்தையும் சீராக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம். வாத்தியார் அந்த காலத்துல அடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? தப்பு பண்ணவர் போய் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பான், அங்கேயே பார்த்தா மாதிரி இருக்கும், ஆனா அங்க இருக்க மாட்டான், ஆளு எங்கேயோ வச்சுட்டு இருப்பான். கவனம் எங்க இருக்குன்னு வந்தா என்ன பண்ணுவாங்க? கவனம் கிளாஸ்ல இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? எங்க அடிப்பாங்கன்னு சொல்லுங்களேன். அப்படியே குனிய வச்சு கையை அப்படி குவிச்சு வச்சு இந்த முதுகு தண்டுல சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஞாபகம் இருக்கா? அப்படி குனிய வச்சு பொம்முன்னு அடிப்பாங்க. ஏன் அங்க அடிச்சாங்க? அடிக்கிறதுக்கு ஏன் கையை அப்படி பலார்னு அடிக்காம குவிச்சு வச்சாங்க? இன்னைக்கு கப்பிங்னு சொல்றோம் அக்குபஞ்சர்ல. அப்படி கையை குவிச்சு வேக்கம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பையனுக்கு ஏன் கிளாஸ்ல கவனம் இல்லைனாக்கா, இவன் தண்டுவடத்தை நேரா வைக்காம அந்த thoracic ஏரியாவை அப்படி பெண்ட் பண்ணி விட்டுட்டான், குனிஞ்சு விட்டுட்டான். இது குனிஞ்சு உட்காரதுனால மூலாதாரத்துல இருந்து வர எனர்ஜி
மணிப்பூரகத்தோட பிளாக் ஆகி நிக்குது, ஆக்கினைக்கு எனர்ஜி வளர்றதுனால இந்த பையனால ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு கரெக்டா வளைய வச்சு அந்த மணிப்பூரகால ஓங்கி டோம்னு ஒரு பிளாக் எடுத்து விடுவாரு, எனர்ஜி இம்மீடியட்டா ஃப்ளோ ஆயிடும் மேல. அப்போ விஞ்ஞானமய கோஷத்துக்கும் டான் தண்டுவடம் அற்புதமா இருக்கும். உடல், மனம், உயிராற்றல், ஆன்மா எல்லாத்துக்குமான ஒரு மூலப்பொருளாக, ஒரு மூல வித்தையாக அற்புதமா இருக்கு, எளிமையா இருக்கு, எல்லா வயசுக்கும் பண்ணலாம். இந்த பகுதி மக்களுக்கு வெற்றிவேல் இயற்கை மருத்துவ சார்பாக இதை அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ தேங்க்யூ. யூட்டிலைஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வி ஹேவ் காட் a very good hands. ஒரு சோஷியல் ஒர்க்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஹேண்ட்ஸ் இங்கே நிறைய இருக்காங்க, தயவு செய்து பயன்படுத்திக்கிங்க. Thanks for the opportunity. Thank you. Excellent, sir. Actually, we have to thank for the opportunity. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ அருமையா 21 நாள் வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யோகிகள்லாம் வந்து தண்ணி கூட குடிக்காம பிராண சக்தியில உயிர் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஆரை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பாண்டடா இருக்கும் அப்படின்னு பயோஃபில் சயின்சஸ்ல கில்லியன் போட்டோகிராஃபில எடுத்திருக்காங்க. அவங்களோட ஆராவோட பாத்தீங்க அப்படின்னா ஆரை வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கும். புத்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த மேபி நான் வரும்போது, சுபாஷ் சார் வரும்போது இவங்க 3 பேர் போய் காலில் விழுந்தாங்க. ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எனக்கு அப்போ புரியல. ஏன்னா ஒரு குருஜி பரம்பரால வந்து அவங்க அந்த ஆராவை ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க காலில் விழுந்தாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலன்ட் குரு வந்து நமக்கு கையில் கிடைச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே, ஏன்னா எல்லாராலையும் யோகா நம்ம சொல்கிறோம், சிலர் செய்கிறாங்க, சில இதுக்கு மேலே விலையெல்லாம் வந்து முடியலை, மேபி ஏஜ் ஃபேக்டர் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கும் ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி மற்ற எல்லா விஷயங்களுக்குமே இந்த டான் தெரப்பி வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்ட்ரடியூஸ் இங்கே பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தாட் நான் திரும்ப சொல்கிறேன் டாக்டர் தமிழ்மணி சார் அவருக்கு தான். ஏன்னா அவர் வந்து டான் தெரப்பி நம்ம கொண்டு வரணுமா, இங்கே புதுசாக ஏதாவது ஒரு தெரப்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். கம்மிங் சூன் இப்போ அடுத்ததான் நாங்கள் ஓசோன் தெரப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அதுவும் வந்து கூடிய விரைவில் நம்ம கிளினிக்ல கொண்டு வருவோம். எது புதுமையான விஷயங்கள் இந்தியாவில் தேடி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கக்கூடிய பொக்கிஷன் சார் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டானை வந்து இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் சுபாஷ் சார் தான். ஸோ அது வந்து இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இன்னைக்கு திருச்சிக்கு நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாட்டர் ஃபாஸ்டிங்ல அவ்வளவு தூரம் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னா சோஷியல் காஸ், அவரோட நோக்கம் உயர்வானது. அந்த நோக்கத்தோட தான் நாங்களும் வந்து செயல்படுறோம் அதே வேவ் லென்த்ல இருக்கிறதுனால. ஸோ இது வந்து பை காட்ஸ் கிரேஸ், இயற்கையினுடைய கிரேஸ் தான் சார் இங்க கிடைச்சது. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அகைன். வில் ஒர்க் டுகெதர் ஃபார் அ கிரேட்டர் காஸ். தேங்க்யூ. அதே மாதிரி எக்ஸலன்ட் சிவசங்கரன் சார் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து சாரை தான் கூப்பிட்டுருந்தோம் ஒரு இன்ட்ரடக்ஷன் அவேர்னஸ்க்கு. இல்லை நீங்கள் எங்கள் குருவை கூப்பிடுங்க, he is the right person to introduce அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி கடைசியில் பார்த்தா யாருன்னா பரத்தனா நாங்கள் சொல்லுவோம், எங்கள் கொலீக் தான், அவங்களோட அண்ணா சார் சுபாஷ் அண்ணா அப்படிதான் சொல்லணும். ரொம்ப நாங்கள் வந்து பரத்தனா சசிகலா எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ், அவரோட அண்ணா தான் சுபாஷ் சார். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு குடும்ப இதுவாகவும் நாங்கள் சொல்லிக்கலாம். ஸோ we are happy for that and thank you.